5th படிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணாங்க. அம்மா அடிபட்டு அந்த ஆப்ரேஷன் ஆகி அந்த வழியில் கிடந்தாங்க. நான் இங்கே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னா எங்கள் அம்மா அப்படியே நான் பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே வரவே இல்லை. வெளில வந்துட்டு என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா இருக்கும்போதே எல்லாருமே அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களோட இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. Dhanalakshmi Srinivasan University, Tiruchirappalli presents Behind Its Golden Lakes of India. Supported by Kokila Women's Innerwear, VGP Marine Kingdom, GT Holidays, powered by Lalita Jewellery Mart Private Limited, Fantastic Jaychandran, உங்கள் சினிமா கனவுகளுக்கு Let's Fame app, Swastika Fresh Milk and Curd. எந்த அளவுக்கு ஸ்பெஷல் மேம் அம்மா உங்களுக்கு? I lost my mother last year. I was thinking of my mother. கனவென நம்பி எழுவேனே நீ கண் முன் தோன்ற வேண்டுமே கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே உயிரென உன்னை Lots of memories. I mean, your mother is there with you from beginning to end. யாருக்கு தான் அம்மானா பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். ஏன்னா இருக்கும்போதே எல்லாருமே அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். மாஸ்டர் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தான் மாஸ்டர். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் மாஸ்டர். அம்மா நீங்கள் வந்தீங்களா? அம்மா பின்னாடி வந்தாங்க. அம்மா என் முகவரி நீ அம்மா என் முதல் வரி நீ அம்மா என் எல்லாமே அம்மா தான். அம்மா இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லை. நான் வந்து உங்கள் அம்மாவை பற்றி கேட்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 5th படிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணாங்க. அம்மா அடிபட்டு அந்த ஆப்ரேஷன் ஆகி அந்த வழியில் கிடந்தாங்க. நான் இங்கே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னு. ஏன் அங்கே அவ்வளோ துணி துவைக்காமல் இருக்குது அப்படின்னா எங்கள் அம்மா அப்படியே நான் பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே வரவே இல்லை. ஸோ அப்போ எனக்கு தெரியல. அப்போ அந்த வெளில வந்துட்டு என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி வருது. என்னடா அது நம்ம ஒன்றுமே புரியலையே, என்னடா அது ஒன்றுமே புரியல. அப்படி தான் யோசித்தேன். வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் பையன் காசை சேர்த்து ஊருக்கே செலவு பண்ணிகிட்டு இருக்கான் ஊதாரி மாதிரி, ஒன்றும் புரியலையே அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஞாபகம் இருக்குது. அவன் வந்து யார் தப்பான வழியில் தம்மு சரக்கு போதை அப்படின்னு செலவு பண்ணலை, இதானே செலவு பண்ணுறான். அதனால் எனக்கு என்ன ஹாப்பினஸ்னா மாஸ்டர், அந்த வண்டியில் போயிட்டு இது வரைக்கும் ஒரு 25 பிரசவம் ஆயிருக்கு. இலவசமாக 25 பிரசவம் ஆயிருக்கு. தேங்க்யூ இந்த வார்த்தைகளுக்கு. ஐ லவ் யூ டூ. நிக்கி பாடுறான். ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஆக்ட் இது. டைட்டில் ரோல் வந்து எப்போவுமே புதுசாக ஒரு ஆக்ட்லேயும் வந்து இது பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து ரொம்ப எமோஷ்னல் பண்ணிட்டாங்க. This was for Prajwal. His mother was in hospital. கோவிட் செகண்ட் வேவ்ல எங்கள் அப்பா எக்ஸ்பயர் ஆனாங்க. எனக்கு அவசியம் இல்லை சார். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வீட்டில் வச்சுக்கின்னு இப்படி பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அம்மா கூட யாரும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த டான்ஸ், அதுதான் நான் நம்பி வந்திருக்கேன். எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறாங்க டான்ஸ் ஷோ, ரியாலிட்டி ஷோ அவ்வளோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கலைஞர்கள் பண்ணி ஒரு பெரிய வழி இருக்குது மாஸ்டர். அம்மா அம்மா உன்னை விட தெய்வம் இல்லை மண்மேலே. என்னால் குழந்தைங்களை பெற்றுக்க முடியாது. இந்த பசங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. அவங்க என் கூட கூட்டிகிட்டு போய் அவங்க பார்க்காத தாய் பசத்தை காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. தாய்ப்பாசத்தை எங்களுக்கு காட்டி வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவரோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடு நான் அம்மா என் முகவரி நீ அம்மா என் முதல் வரி நீ அம்மா என் உயிரென்று
பிறந்தாயே. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு ஊற்றி விடுமா. என் உலகம் நீ என் தாயே. அம்மா எனக்கு இன்டர்வியூ இருக்கு, ஆசீர்வாதம் பண்ணம்மா. முடி என்னடா கரடி மாதிரி இருக்கு, போய் தலை சீவி. அம்மா தூக்கம் வருதம்மா, என்னை தூங்க வைக்கிறியா? அம்மா அம்மா ஏன்றேம்மா, கண் தோறேம்மா. அம்மா ஐயோ, அநியாயமா என் பொண்டாட்டியே கொன்னுட்டீங்களேடா. உங்களால என் குடும்பமே நாசமா போச்சு. எங்க இருந்தீங்களோ அங்க போய் தொலைங்கடா. அண்ணா அண்ணா, ஏன்னா அம்மா நம்ம கூட வரல, நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் வாடா, இனி அம்மா வரமாட்டாங்க. நமக்கு இனி அம்மாவும் இல்லை, வீடும் இல்லை. ஆகாசம் கண்ணுக்குள்ள கருவாகி வந்த புள்ள, நீ இங்கு நடந்திட வழி நூறுவா. ஆறாத நெஞ்சுக்குள்ள அழியாத துன்பம் இல்ல, கரட்டோட கள்ளிப்போ சிரிப்பாகிவா. பாலூரும் மண்ணை இந்த பூமிதான் ராசா, நீரேது பொட்டக்காடும் பூக்குதே. நீ போகும் பாதை எங்கும் வானமே துணை, யாரும் விட்டு போகாதே. டேய் பசங்களா, அம்மா அம்மா, உன்னை விட தெய்வம் இல்லை மண்ணேனே. தாயே தாயே, உள்ள சொந்தம் எல்லாம் உனக்கு பின்னாலே. உந்தன் அன்பு மட்டும் போதும், வானம் ரொம்ப சின்னதாகும், வாழ்க்கை எங்கும் வண்ணமாகும். அம்மா கோடிகளை குவித்தாலும், கோட்டைகளை பிடித்தாலும், தாயே உந்தன் மடி போலே வருமா. மழை நீரின் துளி போலே மிக தூய்மை தாய்மை அம்மா. அம்மா உன்னை விட தெய்வம் இல்லை மண்மேலே. தாயே தாயே, உள்ள சொந்தம் எல்லாம் உனக்கு பின்னாலே. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் டைட்டன்ஸ் குரூக்கு. லைலா மேம், நான் வந்து பர்ஃபார்மன்ஸே பார்த்தா உங்களையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களை பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சாங் ஃபுல்லாக. நான் உங்களுடைய கண்கள் வந்து நான் வந்து பர்ஃபார்மன்ஸை பார்த்ததை விட முதல் முறையாக வந்து உங்கள் கண்கள் வந்து கலங்கி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஸ்பெஷல் மேம் அம்மா உங்களுக்கு? I lost my mother last year and I was thinking of my mother. So, yes, mothers are precious. Look after them. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாங்கள் காட்டணும்னு நினைக்கிறோம். பார்க்கலாமா? ஆமா. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை
பின் போனால் கூட இருக்கும்போது அவங்களுடைய நினைவுகள் நிறைய இருக்கிறத தாண்டி அவங்க இல்லாத போது அவங்களுடைய நினைவுகள் நிறைய இருக்கும். அப்பப்போ சில நினைவுகள் வந்துட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா தவறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அம்மாவோட நினைவுகள் எந்த சுச்சுவேஷனில் அதிகமாக வருது மேம்? Lots of memories. I mean, your mother is there with you from beginning to end. So அம்மா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க 2 குழந்தைங்களுக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? I will be a good mother always to my kids, and I remember my mother a lot. சூப்பர் மேம். நீங்கள் சொல்கிற வார்த்தையிலே தெரியுது எவ்வளோ உங்கள் அம்மாவை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் இருக்க யாராலையுமே வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரே உறவுனா அது அம்மா தான். ஸோ அம்மா இங்கே தான் இருப்பாங்க, உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பழையபடி. அம்மாவுக்கு ஏதாவது சொல்ல நினச்சா நீங்கள் சொல்லிடலாம். Mothers are very precious to everybody. Everybody has one single mother. Regardless of if you have somebody who is also as close to you as your mother is always everything to you. You must always look after your mother till the very end and honor your mother. ஏன்னா அம்மானா மனிதர்களை தாண்டி மிருகங்களுக்கும் அம்மானா பிடிக்கும். தனுஷ் சார் படத்தில் வர மாதிரி தான் யாருக்கு தான் அம்மானா பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். ஏன்னா இருக்கும்போதே எல்லாருமே அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களோட இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. லவ் யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தாய்மார்களை வந்து என்றைக்குமே நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். பார்த்துப்பாங்க நம்புற இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும். மாஸ்டர் ரொம்ப எமோஷனலான ஒரு ஆக்ட் இது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. டைட்டில் ரோல் வந்து எப்போவுமே புதுசாக ஒரு ஆக்ட்லேயும் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து ரொம்ப எமோஷ்னல் பண்ணிட்டாங்க. கேட்டேன் இந்த வாழ்க்கையை நீயே தந்தாய் தாயே, என்னை பாரம் எண்ணினாயோனி உந்தன் சூப்பர். நிஜமாகவே வந்து இந்த ஆக்ட் வந்து பயங்கர யூனிக்காக இருந்துச்சு. எமோஷன், அம்மா பசங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அம்மாவை எப்படி பார்த்துக்கிறீங்க நீங்கள், அந்த இதை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணது நிஜமாகவே சூப்பர். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அந்த பின்னாடி அந்த இமேஜ், லைட் இமேஜை வந்து அம்மாவை கொண்டு வந்தது, அங்கே இறந்தது, அதில் கடைசி ஃபைனலில் போயிட்டு அது விளக்கு ஏற்றி வச்சது எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா பண்ணீங்க. சூப்பராக இருக்குங்க. கொரியோகிராஃப் பண்ணது யார்? விவேக் சார். விவேக் சாருங்க. விவேக் சார் சூப்பர். நிஜமாக விவேக் வெரி குட் கான்செப்ட். இது வந்து ஒரு யூனிக் கான்செப்ட்டு, ஒரு எமோஷன், ரொம்ப எமோஷனானது. அம்மா பசங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், அவங்கள எப்படி கவனிச்சிக்கணும், கடைசி இதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். Actually, this was for Prajwal because when he was coming for a show, his mother was in hospital. She was in hospital, operated like at that day she was having operation. He left there and he came to the practice early morning, and night he have to go to Mysore. Like from Bangalore to Mysore, it's like 150 kilometers. Night he will go, early morning he will come again to Bangalore, and from morning to night he will practice. Again you have to go to Mysore. Like this was the routine for almost 4 to 5 days. He don't have father. He's having only mother. He has to only take care of her. Nobody is to look her. So he was coordinating with like his friends, and when he's practicing also he was going or 2 minutes and amma kitta pes varanga, like he was doing. So the concept was for us Prajwal only because he loves his mother so much. பிரஜ்வல் சொல்லுங்கள் பிரஜ்வல். அதாவது எனக்கு வந்து இந்த ரவுண்ட் பேரே ஸ்டோரி டெல்லிங்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஒரு கண்டஸ்டன்ட் ஆட வரத்துக்கே இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது மாஸ்டர். என்னென்னா எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறாங்க, டான்ஸ் ஷோ, ரியாலிட்டி ஷோ அவ்வளோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கலைஞர்கள் பண்ணி ஒரு பெரிய வழி இருக்குது மாஸ்டர். நம்ம பிரஜ்வல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அவர் அப்பா இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோல்டை வந்து கொடுத்து நீங்கள் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அப்பா தவறிட்டாங்க. இப்போ அம்மா தான் அவர் வளர்த்துருக்காங்க. வளர்த்து இவ்வளோ நாள் கொண்டு வந்து இப்படி ஒரு நல்ல பிள்ளையை வளர்த்து ஒரு சொசைட்டியில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மா வந்து இன்றைக்கி வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க மாஸ்டர். அன்றைக்கி அப்பா கொடுத்து பத்திரமா வச்சுருக்கேன்னு சொன்ன அந்த நகையை இவர் அடமானம் வச்சு
ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டிட்டு அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது இந்த பிஹைண்ட் நோட்ஸ் கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரஜ்வல் வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதான் எல்லாருமே சொல்லலாம், ஒரு விஷயம் வந்து மற்றவங்க நடக்கும்போது அது வந்து ஒரு சம்பவமாக தான் இருக்கும், நமக்கு நடக்கும்போது தான் வலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வலியை தாண்டி நீங்கள் சம்பவம் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அம்மா வந்து நல்லா இருப்பாங்க. இங்கே இருக்க எல்லாரோட ப்ரேயர்ஸும் அம்மாவை வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணும். அம்மா பழையபடி ஆரோக்கியமாக வந்து உங்களோட ஃபினாலே பார்த்து கை தட்டுவாங்க. கண்டிப்பாக நடக்கும் பிரஜ்வல். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் பிரஜ்வலுக்கு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அம்மாவுக்கு? நான் கோவிட் செகண்ட் வேவ்ல எங்கள் அப்பா எக்ஸ்பயர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் அதிகமாக கனெக்டடாக இருந்தேன். அம்மா கூட அவ்வளோதான். பட் 2 பேருன்னா எனக்கு ரொம்ப, அவங்க தான் என் லைஃப். பட் டேடி கூட ரொம்ப ஜாஸ்தி கனெக்டடாக இருந்தேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மதர்ஸ் லவ், எங்கள் அம்மா என் சின்னத்துலேருந்தே அதை எனக்கு அள்ளி கொடுத்துக்குறாங்க. பட் எனக்கு அது ரியலைஸ் ஆகலை. எங்கள் அப்பா போனது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. டேடிஸ் லவ், மதர்ஸ் லவ் ரெண்டுமே சேர்த்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு எந்த காம்படிஷன் ஆனாலும், ரியாலிட்டி ஷோஸ் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணாம், நீ ஜெயிச்சு தான் வரணும், அந்த மாதிரி என்னை வளர்த்தாங்க. அதுக்கு தான் எங்கள் அப்பா எப்போவும் சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொஃபஷனல் நீ ரெண்டையுமே மேனேஜ் பண்ணிக்கின்னு தான் போகணும், அப்போ தான் நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய பர்சனாக ஆவேன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு. எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க. 3 ஷெட்யூல்லேருந்தே அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க, சர்ஜரியாக இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி மார்னிங் டு ஈவினிங் பெங்களூரில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நைட் மைசூருக்கு போய் நான் நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்ப ஏர்லி மார்னிங் பெங்களூருக்கு வந்து. எனக்கு அவசியம் இல்லை சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வீட்டில் வச்சுக்கின்னு இப்படி பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அம்மா கூட யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. பட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த டான்ஸ், அதுதான் நான் நம்பி வந்திருக்கேன். ஸ்டடீஸ் கூட ட்ராப் பண்ணிட்டேன், எனக்கு டான்ஸ் தான் எல்லாமே. அவங்க சொல்லி கொடுத்தது அப்படி. எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போடா, நீ போய் பண்ண, அந்த ஷோவை ஜெயிச்சு வா, அவ்வளோ போதும், நான் பார்த்துக்கிறேன், நான் ஆறாமல் இருப்பேன், நீ போயிட்டு வாங்க. அவங்க தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க சார். மேம் சொன்ன மாதிரி இருந்தப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். ஆஃப்டர் போனால், ஒரு வாட்டி போனால் அது நம்மளுக்கு மறுபடி கிடைக்காது. அந்த லெசன் எனக்கு எங்கள் அப்பா போனது அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஷோ எங்கள் டேடிக்காக அண்ட் எங்கள் மம்மியை ப்ரவுட் ஃபீல் பண்ண வைக்கணும். அண்ட் பாய்ஸ் இவங்க 3 பேருமே டான்ஸர்ஸ் தான் சார். யாருமே வெல் செட்டில் ஃபேமிலி அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. அவ ஒரு கோலார், இவ சிக்பಳ್ಳாபுரம், இவனே தூரம், இவ பெங்களூர், எல்லாருமே தூரத்துலேருந்து இருந்தோம். இந்த ஷோனால வி டாக் சேர்ந்து பண்ணலாம், எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கும், வில் ட்ரை அண்ட் நான் கூப்பிட்ட உடனே வந்தாங்க. இவங்களால இப்போது இந்த டீம் இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் அப்பானால நான் இங்கே இருக்கேன். இந்த ஷோ எப்படியாவது பண்ணி ஜெயிச்சா நம்மளுக்கு எல்லாருமே பேர் வரும், எல்லாருக்கும் பேர் வரும். எங்கள் அப்பா ப்ரவுட் ஃபீல் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா ப்ரவுட் ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா உன்னை விட தெய்வம் இல்லை மண்ணேனே. தாயே தாயே. ஒன்று மட்டும் சொல்கிறேன் மேம், பிரஜ்வல், நீங்கள் வந்து இந்த ஷோவில் வந்து ஜெயிப்பீங்களாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு மகனாக ஜெயிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் பண்ணுற செயல்கள் தான். நிச்சயமாக அப்பா எங்கே பார்த்தாலும் உங்களை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உங்களை ப்ளெஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்பாவோட ப்ளெஸ்ஸிங்கும் இங்கே இருக்கிற எல்லாரோட ப்ரேயர்ஸும் கண்டிப்பாக அம்மா வந்து சேவ் பண்ணும். அம்மா வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஃபினாலில் வந்து பார்ப்பாங்க. நிச்சயமாக நடக்கும். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? மாஸ்டர்கிட்ட மட்டும் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா மேம்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் நான் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கேன், மற்றவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ நோட் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் வந்து உங்கள் கண்களில் தண்ணி வருது. எனக்கு அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் உள்வாங்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த விஷயத்தை உள்வாங்கி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. மாஸ்டர் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தான் மாஸ்டர், உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன் மாஸ்டர். அம்மா எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒவ்வொரு மாதிரி நினைப்போம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாஸ்டர்? அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா, அம்மா பின்னாடி வந்தாங்க. அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, மாஸ்டர் நீ அம்மா. ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபோட அம்மாவும் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். ஆக்சுவலி அவ்வளோ பாசம் ஆக்சுவலி ரொம்ப எமோஷனலாக இல்லை அம்மா.
மாஸ்டர், எப்பயுமே ஒரு துறையில் வந்து நம்ம சாதிக்கணும்னா வந்து நம்மளுடைய யார் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ நம்மளுடைய அம்மா அப்பா சப்போர்ட் வேணும். அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட் மாஸ்டர்? அம்மா தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே அம்மா தான். அம்மா இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றுமே இல்லையே. இல்லை, எவ்ரி திங்ஸ் மதர் ஒன்லி. ஸோ அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். இருக்கும் போது அவங்கள நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும். இல்லாத போது நம்ம வந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இருக்கும்போது எவ்வளோ முடியுமோ அவங்க நல்லபடியாக வச்சுக்கணும் எல்லாருக்கும். எல்லாருமே தான். அம்மாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மாஸ்டர்? ஐ லவ் மை மதர் மோஸ்ட். கண்டிப்பாக அம்மா என்றைக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான ஹியூமன் பீங் பெற்றுட்டு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, நிச்சயமாக ஹாப்பியாக இருப்பாங்க மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். இந்த இடத்துல இவனை பற்றி பேசுகிறது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா அவனும் வந்து சாதாரணமாக வந்து வரல. அவனும் என்ன தான் ஜாலியாக ஃபன் பண்ணாலும் கலாச்சாரம் நிக்கி வந்து அவனும் வந்து எடுத்தோடனே வந்து எதுவுமே கிடைக்கல. அவனுக்கும் ஒரு 6 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது வந்து மீடியாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஹைண்ட் நோட்ஸில் ஜாயின் பண்ணி கொஞ்சமாக சின்ன ஷோஸ்லாம் பண்ணி அவனுக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து இவெல்லாம் எப்படி ஆங்கர் ஆவான், இவெல்லாம் எப்படி ஆங்கரிங் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவனுக்குனே ஒரு ஷோ, ஒரு எப்படி சொல்கிறது மாஸ்டர், இவன் வந்தாலே இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஒரு பட ப்ரமோஷனால் நிக்கியை கூப்பிடுங்கப்பா, அவன் வந்து ஷோ பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிக்கி அந்தளவுக்கு வந்து கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்து இப்போ கூட்டத்துக்கே பிடிச்ச ஒருத்தனாக ஆயிருக்கிறான். ஸோ அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அவனுடைய ஆங்கரிங் பண்ண எந்த ஷோமே நேரில் வந்து பார்த்ததும் கிடையாது. இவன் எப்படி நம்ம பையன் வந்து எப்படி பேசுவான் இன்ன வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவன் ஷூட்டிங்கில் வந்து நிக்கி எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா பார்த்ததே கிடையாது. அதனால் வந்து நிக்கி வந்து ஒரு மனசுக்குள்ள அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம அம்மா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நேரில் வந்து பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும். நானும் பர்ஃபார்மன்ஸ் அப்பையும் பார்த்தேன். நிக்கியோடைய ஃபேஸே வந்து அப்படியே அவங்க அம்மாவோடைய ஞாபகங்கள் தான் வந்து நிறைஞ்சிருந்துச்சு. நிக்கி அங்கே பாடுறா. கொடிகளை குவித்தாலும் கோட்டைகளை பிடித்தாலும் தாகி உந்தன் மடி போலே வருமா, மழை நீரின் துளி போலே மிக தூய்மை தாய்மை அம்மா அம்மா. உன்னை விட தெய்வம் இல்லை மண்மேலே தாயே. எப்பயுமே நிக்கி வந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியாக, அவன் எப்பயுமே சீரியஸாகவே இருக்க மாட்டான். நான் தான் சொல்லுவாட்டி ஊசி போடும்போது நர்ஸு ஏதாவது ஊசி போடும்போது பயந்துன்னு சீரியஸாக இருப்பேன்னு கேட்டால் இல்லை மச்சான், நான் மச்சான் ஜாலியாக தான் மச்சான் இருப்பேன், நர்ஸையும் காமெடி சொல்லி சிரிக்க வைப்பேன் மச்சான் அப்படிலாம் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு என் மாஸ்டர் அவன் இவ்வளோ சீரியஸாக நான் பார்த்ததே இல்லை. அந்த பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சீரியஸாக பார்த்துட்டு இருந்தான். எனக்கே வந்து அவங்ககிட்ட எப்படி என்னடா ஏன்டா இப்படி ஆன அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். அவன் ஃபேஸை பார்த்தோன்னே வந்து எனக்கு தோணுச்சு, என்னடா நிக்கி பண்ணால் ஜாலியாக பண்ணணும், ஏதாச்சும் நம்மளை பிடிச்சி கலாய்ச்சா நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம். இப்போ வந்து என்னை கலாய்ச்சாங்கன்னா வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும் மாஸ்டர். ஏன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சிரிப்பாங்கள்ல, அது செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஒரு வாட்டி பிஹைண்ட் நோட்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பயங்கரமாக அழுதுட்டேன் மாஸ்டர். இப்போ எங்கள் அம்மா வந்து அழும்போது பார்த்துட்டாங்க, அதில் எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னாங்க. 10 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குமா, அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கா அப்படின்னாங்க. 2 பாசிட்டிவ் கமெண்ட் இருக்குமா, 2 பேருக்காக நீ உழை அப்படின்னாங்க. அந்த 2 பேருக்காக நீ உழைச்சனா டெஃபினட்டாக வந்து நீ வருவ அப்படின்னாங்க. இன்றைக்கி வரைக்குமே வந்து நான் இப்போ இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா நான் வந்து அம்மாவை டேக் கேர் பண்ணுறேன். எனக்கு அம்மானா அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர், எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து என் பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட பேசுகிறா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த டைம் எனக்கு இல்லை. அந்த டைம் வந்து ஒர்க்கில் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா வந்து நிறைய அழுதுருக்காங்க, என்கிட்ட நீ வந்து உன்னோட டைம் நீ வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஆக்ட் பார்க்கும்போது ஒரு வேளை நான் இதாக சொல்லக்கூடாது, எந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்தினால நான் சொல்ல, ஆனால் ஒரு வேளை இந்த ஆக்ட்னால நான் ரொம்ப இம்பேக்டாக போயிடுச்சு. எனக்கு அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னா அது எனக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுன்றது தெரியல. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக க்ரியேட் ஆச்சு. நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் அம்மாவுக்கு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். டெஃபினட்டாக வந்து ஒரு 10 நாள் லீவ் போட்டு நம்ம ஃபேமிலியாக எங்கேயாச்சும் போனோன்னு தான் நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இப்போ அம்மா பேச வருவாங்க மாஸ்டர், ஆனால் ஃபோனில் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அது நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க, ஏன் நானுமே அதில் கரெக்ட் இல்லை. நான் அது சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் மாஸ்டர். வீட்டுக்கு போனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அம்மா மடியில் எப்படியாச்சும் ஒரு 10 நிமிஷம் நான் தூங்கிடுவேன் மாஸ்டர். இது அம்மா பற்றி பேசுவேன்னா ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். ஆனால்
இந்த இடத்துல வந்து ஷைலு, மை மாம்ஸ் நேம் ஷைலந்திரி, ஆனால் நான் அவளை வந்து ஷைலுன்னு தான் கூப்பிடுவேன். ஷைலு, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு லவ், நீ தான் என்னோடய கடைசி லவ் கூட. ஸோ இதுக்கு மேலே நான் பேசுகிறேன்னா மறுபடியும் வந்து ரொம்ப போயிடுவேன் மாஸ்டர். அதனால் தேங்க்யூ, ஏய் லவ் யூ. ஓகே, இப்போ வந்து எல்லாரோட இதுவும் கேட்டேன். இப்போ பாலா மாஸ்டர், நான் வந்து உங்கள் அம்மாவை பற்றி கேட்குறேன். எங்கள் அம்மா என்ன மாஸ்டர், எப்படி நீங்களும் உங்கள் அம்மா எப்படி எவ்வளோ அட்டாச்மெண்ட்டு என்ன? நான் அதான் சொல்கிறேன் மாஸ்டர், எல்லார் அம்மாவும் ஆதார் கார்டு ஃபோன் ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஜாலியாக எங்கள் அம்மாவுக்கு சீரியஸ் இருந்தாலே பிடிக்காது. ஆமாம், எங்கள் அம்மா தான். ஆமாம், கரெக்டு. பாருங்கள், கைத்தில் பாருங்கள் 916 கோல்டு. அதான் நம்ம இப்படி தான், நம்ம ஜாலி தான் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து சீரியஸ்னஸே கிடையாது. ஸோ எப்போனா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 5th படிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணாங்க. 6th நினைக்கிறேன், எனக்கு அப்போ நினைவு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு என்ன அப்படியே என்ன ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனாக அவங்க இப்போ தான் படுத்துருக்காங்க. நான் எப்பயும் வெளியே காட்ட மாட்டேன், ஏன்னா வீட்டிலே சின்ன பையன், கடைசி பையன். ஸோ ரொம்ப செல்லம். நான் அந்த சேட்னஸ்லாம் எனக்கு வெளில காட்ட மாட்டேன், அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது. ஆனால் உள்ள பாசம் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. அதான் நேராக போய் படுத்துருந்தாங்க. படுத்துருக்கும் போது எங்கள் அம்மா அடிபட்டு அந்த ஆப்ரேஷன் ஆகி அந்த வழியில் கிடந்தாங்க. எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி அழுதாங்க, எங்கள் அண்ணெல்லாம் எல்லாம் அழுதாங்க, ஃபீல் பண்ணி அழுதாங்க. நான் நேராக போனேன். போயிட்டு என்ன எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா என்ன இங்கே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னு. ஏன் அங்கே அவ்வளோ துணி துவைக்காமல் இருக்குது அப்படின்ற எங்கள் அம்மா அப்படியே நான் பார்க்குறாங்க. சரிடா, ஓகேடா, ஓகே கிளம்பு, வாங்க போகலாம் அப்படின்னு. ஏன் இங்கே உட்காந்தாங்க, நீங்கள் மற்றவங்க கொடுக்குற சாத்துக்குடி ஆரஞ்சிக்கலாம் இங்கே படுத்துட்டு இருப்பீங்களா, வாங்க கிளம்புங்க அப்படின்னு. அவங்க எதுவுமே வரவே இல்லை. ஸோ அப்போ எனக்கு தெரியல. அப்போ அந்த வெளில வந்துட்டு என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி வருது. என்னடா அது, நம்ம உண்மையே புரியலையே, என்னடா அது உண்மையே புரியல. அப்படி தான் யோசித்தேன். ஸோ நான் ஃபோன்லாம் நிறையா அடிப்பாங்க மாஸ்டர், எனக்கு ஃபோன் நிறையா வரும். எங்கள் அம்மா அடிச்சுனே இருப்பாங்க, நான் எங்கள் வேலையில் இருப்பேன், எடுக்க மாட்டேன். ஸோ அப்படியே போயினே இருப்பேன். இதை 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு பேசுறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபோன் சொல்லியே இருப்பாங்க. உனக்கு அடிக்கிறது என்ன, மியூசிக் சேனல் அடிக்கிற மாதிரி ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எமோஷனலாக எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது. யாரை பார்த்தாலும் பாசத்தை வெளிக்காட்டுற மாதிரி கிடையாது. என் சைடில் தான் அந்த பாசம் தெரியும். ஸோ என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து கவரிங் நகை தான் என்னை படிக்க வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஒரு கவரிங் நகை விற்றா அவங்களுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். அந்த 5 ரூபா. அப்புறம் ஜாக்கெட்டுக்கு வந்து தையல் தைப்பாங்க, ஜாக்கெட்டுக்கு ஹூக் வைத்தா அது ஒரு 5 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி தான் பண்ணி படிக்க வச்சாங்க. ஸோ எனக்கு என்னென்னா அந்த கழுத்தில் ஒரு செயின் பார்த்துருப்பீங்களே, அதான் கவரிங் நகை விற்றவங்களுக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கி போகணும்னு நினச்சேன். ஸோ நான் பண்ணிட்டேன். அதனால் எங்கள் அம்மா கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். எங்கள் அம்மா வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒரு சொந்த வீடு கிடையாது எனக்குன்னு. ஸோ எனக்கு சொந்தமாக விஷயங்கள்லாம் கிடையாது. மற்ற யாராவது ஒரு பேரண்டாக இருந்தால், ஏன்டா உனக்கே எதுவுமே சொந்தமாக இல்லை, ஒரு கார் கூட கிடையாது, உனக்கே ஒரு சொந்தமாக இல்லை, நீயே மற்ற விஷயங்கள் நிறையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் யாராவது கேட்டிருக்கலாம். எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒன்றுமே கேட்கல, இன்னைய வரைக்கும் ஒன்றுமே கேட்கல. ஓகே, என்ன இங்கே வீட்டில் பக்கத்தில் இருக்க வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் பையன் காசை சேர்த்து ஊருக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கான் ஊதாரி மாதிரி, ஒன்றும் புரியலையே அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஞாபகம் இருக்குது. அவன் வந்து யார் தப்பான வழியில் தம்மு சரக்கு போதை அப்படின்னு செலவு பண்ணல, இதானே செலவு பண்ணுறான். ஸோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் இது மாதிரி பண்ணிட்டு ஏதாவது நல்ல விஷயம் 4 பேர் சொல்கிறத கேட்டு இருந்தாலே போதும், மற்றபடி எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஸோ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லலை. தேங்க்யூ இந்த வார்த்தைகளுக்கு. ஐ லவ் யூ டூ. தேங்க்யூ. பாலா என்ன தான் வந்து உனக்காக ஒன்றும் செஞ்சுக்கல, அது இல்லை இருந்தாலும் நீ ஊர் உலகத்துக்காக நீ என்னென்ன பண்ணுற, என்ன சில பேருக்கு தெரியுமா, சில பேருக்கு தெரியாதா, அது கிடையாது. ஊரில் இருக்க எல்லாருமே எல்லார் அம்மாவையும் உன் அம்மா நினச்சி அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி ஆம்புலன்ஸை வந்து ஒரு இலவசமாக பண்ணி அந்த அந்த பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்தீங்களே, அது உங்கள் ஹேட்ஸ் ஆஃப் கிரேட். அது அந்த மாதிரி இது யாருக்குமே வராது. உங்கள் நல்ல மனசுக்கு வந்து நிஜமாகவே நீ வந்து வேற உயரத்துக்கு போக போகிற, உனக்கே தெரியாது அது எங்கே போக போகிறேன்னு. நான் நிஜமாக சொல்கிறேன், வாழ்த்துக்கள். நீ பண்ணுற எல்லா ஒரு ஸ்டெப்பும் ஒரு பெரிய லெவலில் போனேன். ஸோ மாஸ்டர், பாலா வந்து அந்த சின்ன விஷயம் தான் தெரியும், கேமராவில் நடக்கிற ஒரு விஷயம் தான் தெரியும், அதில் அவன் போஸ்ட் பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் தெரியும். இதை தாண்டி வந்து பாலா இல்லாமல் எத்தனை பேருக்கு வந்துட்டு பண்ணுறான் அப்படின்றது அவன் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அது மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நான் அதை வந்து இந்த ஸ்டார்டிங் இப்போ தான் இந்த கெரியர் ஸ்டார்ட் ஆகுது பாலாக்கு. ஆக்சுவலி கெரியர் ஸ்டார்டிங் இது வந்து இப்போது இவனோட காசு இருக்குல்ல மாஸ்டர், அது வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் கொடுப்போம். ஆனால் இதை வீட்டுக்கு அவன் வந்துட்டு கொடுக்கறத அதை செய்கிறான். ஆனால் அதெல்லாம் தாண்டி அதிகமாக அவன் வந்து அந்த ஊருக்காக மட்டும்தான் அது அவன் செஞ்சிட்ருக்கான். அண்ட் இன்னொன்று இப்போ மாஸ்டர், இப்போ ஒரு 10,000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம், 20,000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 2-3 வாட்டி யோசிப்போம், ஓகே இது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம். ஆனால் இதை தாண்டி இது ஒரு ப்ரொமோஷனாக பார்க்குறவங்களாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மாஸ்டர். இது வாண்டடாக ஒரு ப்ரொமோஷனாக பார்த்தா இந்த மாதிரி ஏடுறான் அந்த மாதிரி நானே பார்த்துருக்கேன்.
ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம், எனக்கு இந்த குடும்பம் மட்டும்தான். இவங்க வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாஸ்டர் இப்போ கேரவனில் இருக்கும்போது கூட இவன் வந்து எனக்கு இங்கே வலிக்குதுடா அப்படின்னு, எனக்கு தூக்கம் இல்லைடா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓடுறா அப்படின்னுவோம். இல்லைடா என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவன் சொல்லுவான். அது கேமராக்கு முன்னாடி மட்டும் இல்லை, கேமராக்கு பின்னாடியும் அவன் வந்துட்டு சொல்லுவான். ஸோ ஐ எம் ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாலா கூட. ஐ மீன் நான் இது ஒரு எமோஷனலாக ஆக்க தேவையில்லை, எப்பவுமே பாலா வந்து கலாய்ச்சா எப்பவுமே நல்லா இருக்கும். ஜாலியாக தான் இருக்கிறேன். ஏன்னா நீ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், ஒன்று தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ, தேங்க்யூ மாஸ்டர். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மாஸ்டர், லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அம்மா விஷயம்னு வரும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒரு டக்குன்னு சொல்லணும் ஞாபகம் வருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எக்கி சொன்னால், அந்த வாகனம் அந்த மேட்டர்லாம் சொன்னால், அதனால் எனக்கு என்ன ஹாப்பினஸ்னால் மாஸ்டர், அந்த வண்டியில் போயிட்டு இது வரைக்கும் ஒரு 25 பிரசவம் ஆயிருக்கு, இலவசமாக 25 பிரசவம் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வர சென்சஸ் படி 19 சுகப்பிரசவம் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து குழந்தைகள்லாம் பிறந்திருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவை நான் திருப்திப்படுத்தினா என்ன தெரியல. ஸோ இதில் வர 25 அம்மாவை திருப்திப்படுத்தினேன், எனக்கு அது போதும். ஸோ இது வரைக்கும் ஸோ பொறுமையாக பண்ணுவோம், ஜாலியாக பண்ணுவோம், அவள் தான் சூப்பர். ஸோ இது இங்கே இருக்கிற மம்மிஸ்க்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லா மாம்ஸுக்குமே வந்துட்டு இது டெடிக்கேட்டட். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஓடினா மட்டும்தான் நாங்களும் வந்துட்டு எங்கள் லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியும். உண்மையாகவே இது இதான் இங்கே இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லா அம்மாக்களுக்கும் வந்துட்டு சமர்ப்பணம். ஸோ லவ் யூ மம்மிஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ. இல்லை மேம். So unexpected from Titan crew. நல்லா இருக்கு. Pathos. Super honoring your mother. I expected more explosion from Titan's crew, but I loved the emotion. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I loved it. I loved that. Honoring your mother is a very good thing. And thank you for the last image. Was that you or was that behind woods? ரெண்டு பேரும் we planned together. Planned, very nice. Lovely. I liked it. I really liked it. Thank you ma'am. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் வழங்கும் Behind Woods Golden Lakes of India Grand Finale. Supported by Kokila Women's Innerwear, VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium, GT Holidays, Tamil Nadu's #1 travel company, powered by Lalita Jewelry Advance Booking Plan. Best savings na அது லலிதா ஜுவல்லரி தான். Fantastic ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். Let's Fame Map, உங்கள் சினிமா கனவுகள் நிறைவேற Let's Fame Map டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். Co-presented by Velamal Nexus, Aroma Agmar Ghee, ஆனந்த அனுபவம் Aroma Agmar Ghee. Nice. Dhanalakshmi Srinivasan University Tiruchirappalli presents Behind Woods Golden Lakes of India. Supported by Kokila Women's Innerwear, VGP Marine Kingdom, GT Holidays, powered by Lalita Jewelry Mart Private Limited, Fantastic Jayachandran. உங்கள் சினிமா கனவுகளுக்கு Let's Fame App, Swastika Fresh Milk and Curd.